Hi, hello, viewers. Very warm welcome to the world of education. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் நியூவாக ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா நம்பர் அனலைசர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதாவது யூசர் கிட்ட வந்து ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கி அந்த நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை ஜீரோவா இல்லை ஈவன் நம்பரா இல்லை ஆட் நம்பரா பார்த்துட்டு இல்லை ப்ரைம் நம்பரான்னு செக் பண்ணணும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பரோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணி சம் பண்ணிவிட்டு ஸோ அந்த நம்பர்ஸோட டிஜிட்ஸை சம் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தென் இந்த வீடியோவில் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, லிங்க்கு கூட. ஸோ நீங்கள் இன்னும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அதுக்கு முன்னாடி நம்பர் அனலைசர் அப்படின்னு இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மன்ற வேரியபிளில் ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன் யூசர் கிட்ட இருந்து. ஓகே, ஸோ input of enter a number. ஓகே, ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இன்புட் வாங்கியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்பர் வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஓகே, ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இப்போ பைத்தன் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ அப்படின்னா தான் மட்டும்தான் வந்துட்டு பைத்தன் நாலேஜ் க்ரோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த லாஜிக் வந்து ரொம்பவே சிம்பிள். என்ன அப்படின்னா நம்பர் வந்து கிரேட்டர் தன் ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ ஜீரோ விட கிரேட்டர் தான் இருந்தது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நம்பர் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு. ஓகே, ஸோ நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஆக்சுவலாக இதில் போகிற இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ, இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸோ நம்ம சேனல்லே வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு பாருங்கள். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ் எல்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்துட்டு எலிஃப் கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அடுத்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதாவது நம்பர் வந்துட்டு ஜீரோ விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்துட்டு இந்த நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ நம்பர் இஸ் நெகட்டிவ்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. எல்ஸ். ஓகே, எல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸோ அதாவது நம்பர் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லைனா இப்போ ஜீரோவாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, பிரிண்ட் ஆஃப் the number is 0. Okay, ஓகே, ஸோ இதான் வந்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக ஜீரோவான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னும் வந்து முடியல. இன்னும் வந்து நம்பர் வந்துட்டு அடுத்து ஆட் ஆகிவனான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நம் ஆட் 2 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு நம்பர் வந்துட்டு ரெண்டால் டிவைட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்துட்டு ஈவன் நம்பர்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது டிவைட் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து டேரெக்டாக எல்ஸ் தான். ஸோ ஈவன் நம்பர் இல்லைன்னா அடுத்து எல்ஸ் ஆட் நம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ த நம்பர் இஸ் ஆட் நம்பர், த நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த நம்பர் ப்ரைம் நம்பரான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தன் ஒன்னான்னு செக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தன் ஒன்னா இல்லை அப்படின்னா அது ப்ரைம் நம்பரே கிடையாது இல்லையா? ஸோ சாரி சாரி ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஒன்றை விட அதிகமாக இருக்கா செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இனிஷியலாக இஸ் ப்ரைம்னு கொடுத்துட்டு அதில் ஒரு பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா நான் வாங்குற நம்பர் வந்து ப்ரைம் நான் அசம்ஷன் பண்ணுறேன், அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபார் லூப்பில் லாஜிக்கை செக் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் யூஸ்வலாக வந்து நம்ம ப்ரைம் நம்பர் எப்படி செக் பண்ணுவோம், ரெண்டாம் நம்பர்லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் ஆயிடுச்சுன்னா ப்ரைம் நம்பர் இல்லை, இல்லைன்னா அது ப்ரைம் நம்பர். இதுதான் லாஜிக். ஓகே, ஸோ அதை எடுத்துட்டு இதை வந்துட்டு டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அது ஒன்றும் இல்லை. ஸோ இஃப் அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மன்றது அந்த நம்பர் இல்லையா? ஸோ நம் மாட். ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ எதால் டிவைட் பண்ணணும்? ஐ. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 0. அதாவது ஜீரோவாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அது ப்ரைம் நம்பர் கிடையாது. நான் முதல் என்ன அசியூம் பண்ணியிருந்தேன், இது வந்து ப்ரைம் நம்பர்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து நான் ஃபால்ஸ்ன்னு மாற்றணும். ஸோ எதுக்காக அப்படின்னா ஒருவேளை இது ப்ரைம் நம்பராக இல்லை அப்படின்னா. ஓகே, ஸோ ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக மறுபடியும் லூப்பை ரன் பண்ணணும். அதுக்கடுத்து நான் லூப்பை செக் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது வந்து டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் லூப்பை பிரேக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் மட்டும் போதும், எல்ஸ் வந்து இப்போ தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இப்போ செக் பண்ண வேண்டியது ப்ரைம் நம்பரோட லாஜிக்கு செக் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைம் நம்பரா இல்லையா பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இஸ் ப்ரைம் அசம்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷனை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். அது இஸ் ப்ரைம் வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைம் நம்பர் அர்த்தம். ஆனால் வந்துட்டு இது கிடையாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஸோ ஓகே சாரி அது வந்துட்டு ப்ரைம் நம்பராக இல்லை அப்படின்னா பிரிண்ட் பண்ணாது. ஓகே, இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ நம்பர் இஸ் ப்ரைம்னு கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை வந்துட்டு சாரி எல்ஸ். ஓகே, ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா அது ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால் நம்பர் இஸ் நாட் ப்ரைம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த நம்பர் இஸ் நாட் ப்ரைம். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். ஸோ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பட் இன்னொரு கண்டிஷன் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல் என்ன செக் பண்ணேன், நம்பர் வந்துட்டு ஒன்றை விட அதிகமாக இருக்கா செக் பண்ணேன் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு அதிகமாக ஒரு வேளை இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு நம்ம வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன அப்படின்னா ஸோ ஒன்றை விட அதிகமாக இல்லை அப்படின்னா எல்ஸுக்குள்ளே போகணும். அதாவது அந்த நம்பர் வந்துட்டு நம்ம செக் பண்ணவே தேவையில்லை, கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்காக டேரெக்டாக நான் வந்துட்டு இங்கே எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எல்ஸுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டேரெக்டாக நான் பிரிண்ட் பண்ணிடுறேன் இந்த நம்பர் இஸ் நாட் ப்ரைம் அப்படின்னு. ஓகே, the number is not prime. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட ப்ரைம் நம்பர் செக் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தால என்ன அப்படின்னா டிஜிட்ஸை சம் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் டெம்பரரி வேரியபிளில் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஏபிஎஸ்னு கொடுத்து நம்னு கொடுக்குறேன். நம்மன்றது நம்மளோட இன்புட். ஓகே, ஸோ ஏபிஎஸ் எதுக்கு அப்படின்னா ஏபிஎஸ்னா அப்சல்யூட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏபிஎஸ் மீன்ஸ் ஸோ ஏபிஎஸ் அப்படின்னா அப்சல்யூட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்சல்யூட். ஸோ இந்த அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா நம்மளோட நம்பர் வந்துட்டு நெகட்டிவாகவே இருந்தாலும் அதை வந்துட்டு பாசிட்டிவாக மாற்றிடும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அப்சல்யூட் அப்படின்றது. ஸோ டிஜிட் நம்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0ன்னு கொடுக்குறேன். இந்த டிஜிட் நம்பரில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டிஜிட்ஸை சம் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நம்பர் 0 விட கிரேட்டராக இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா அதோட டிஜிட்ஸ் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதாவது நம்பரை வந்துட்டு 0 விட கம்மியாக இருக்குது, 0வாக இருக்குன்னா அது டிஜிட்டே கிடையாது. ஓகே, ஸோ அப்படின்றப்போ அதுலேருந்து எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு 0 விட அதிகமாக இருந்தாகணும், அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு சம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை டிஜிட் எடுத்துட்டேன். ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டிஜிட்குள்ளே வந்துட்டு நான் டெம்பரரியில் என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட நம்பர் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு ஜஸ்ட் லாஸ்ட் நம்பர் எடுக்கணும். ஸோ அதுக்காக மாடலன்ஸ் கொடுத்துக்கிறேன். மாடலன்ஸ் 10 கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாடலன்ஸ் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ டிஜிட் சம்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக ஈக்குவல் டு முன்னாடியே ப்ளஸ் கொடுத்துரும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து அதே மாதிரி ஐ திங்க் ஸோ பட் இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ ப்ளஸ் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டிஜிட் சம்மோட ரைட் சைடுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ அதான் வந்து இதோட மீனிங். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னன்னா டிஜிட்ஸில் ஸ்டோர் ஆகிற வேல்யூ தான். டிஜிட்ஸ் தான் நான் ஆட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக வந்து இங்கே இது டிஜிட் சம்னு இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே டிஜிட் நம்னு கொடுத்துட்டேன், சம் தான் வேல்யூ. ஓகே, சாரி, அதான் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேரியபிள் வந்துட்டு தப்பாக காட்டிருக்கு. ஓகே, ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு இது எதுக்காக அப்படின்றத சொல்கிறேன். ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு டெம்ப் ஃப்ளோர் டிவிஷன் 10ன்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த லூப் ரன் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்துட்டு டிஜிட் நம்பரோட ஆட் பண்ணும். ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிஜிட் எடுக்கும், இதோட ஆட் பண்ணிடும். அடுத்து வந்துட்டு அந்த டிஜிட் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அடுத்து ஃபைனல் டிஜிட் எடுக்கும், இதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த இதை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இதான் வந்து நாங்கள் நடக்க போகுது. ஓகே, ஸோ நம்மளோட டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்துட்டு சம் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ சம் ஆஃப் டிஜிட்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எதுக்காகனா இது நமக்கு தெரியணும் இல்லையா என்ன பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான். ஓகே, சாரி. ஸோ இதில் நம்மளோட வேல்யூ எங்கே இருந்தால் டிஜிட் சம். ஓகே, டிஜிட் சம் ஷியோர். ஸோ ஓகே, நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த அன்நேம்டு இருந்தது அப்படின்னா ஸோ கரண்ட் ஃபைல் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ரன் ஆகாது. ஓகே, ஸோ கரண்ட் ஃபைல் கொடுத்துட்டு ஓகே ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு என்னோட இன்புட் கேட்குது. ஓகேவா? ஸோ இன்புட்டாக ஒரு நம்பர் கொடுப்போமா? நான் வந்துட்டு 7 கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7ன்றது பாசிட்டிவ் நம்பர், அது ஒரு ஆட் நம்பர்னு கொடுக்குது. 7 ப்ரைம் நம்பர் ஆனால் கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பர் தான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே இத்தனை தடவை ப்ரைம்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலாக
ஒரு சின்ன விஷயம் இத்தனை தடவை தேவையில்லை ஓகேவா. அந்த ப்ரைம்ன்ற ப்ரோக்ராமில் போயிட்டு அந்த கோடை வந்துட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த லூப் போட்டு வெளியில் எடுத்து வச்சிட்டா போதும். அதான் வந்துட்டு இங்கே பிரச்சனை. ஓகே, எங்கே இருக்கு அந்த ப்ரோக்ராம்? ஓகே, இந்த இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே பிரச்சனை. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இந்த லூப் போட்டு வெளியில் எடுத்து வச்சிட்டா போதும். ஓகே. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, அதே 7ன்னு கொடுக்குறேன். ஸோ நம்பர் இஸ் ப்ரைம். இப்போ ஒரு தடவை வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம வந்துட்டு சம் ஆஃப் டிஜிட்டோட வேல்யூ வந்து இங்கே வரவே இல்லை. ஓகே, ஸோ 7 மாட்டேன்னா இங்கே டிஜிட்ஸில் 7 தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா? ஷூர், ஆக்சுவலாக இங்கே இது வெளியில் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வைல் லூப் வந்துட்டு உள்ளே இருக்கிறது தான் பிரச்சனை. ஓகே, ஸோ ஜஸ்ட் மினிட். ஸோ ஏன் வந்துட்டு இந்த அவுட்புட் வரலன்னு தெரியல. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி. ஸோ ஓகே, ஸோ இது பைத்தானில் வந்துட்டு இன்டென்டேஷன் எல்லாம் காட்டும். ஸோ அதை என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா இன்டென்டேஷன் எரர் காட்டும். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இன்டென்டேஷன் எரர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டிஜிட் சம்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் எரர் இருக்குது. ஓகே, ஸோ அதான் இங்கே பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 7 கொடுக்குறேன். அதே 7 கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்க. சாரி, ஸோ இந்த இன்புட்டும் இது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மேலே இருக்க ஃபார் லூப்பில் வச்சு தான் வந்துட்டு தப்பாக போச்சு. ஓகே, சாரி சாரி சாரி. எல்லாமே இதுக்குள்ளேருந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே வந்துட்டு கோடை எழுதி வச்சிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு இப்படி வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக எழுதுங்க. ஓகே, ஸோ அதாவது இன்டென்டேஷன் இதில் விட வேண்டாம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்ல வருது. ஓகே, இப்போ 7 கொடுக்கலாமா? ஓ, இப்போயும் அவுட்புட் வரல. ஓகே, ஸோ என்னன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னும் வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே தான் இருக்குது, இன்னும் நிற்கல. ஸோ என்னன்னு தெரியல. பட் அதான் ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் ரன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. பட் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ப்ரோக்ராம். இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் நிற்கவே இல்லை பார்த்தீங்களா? இங்கே 8ன்னு ஏதாவது இன்புட் கொடுக்கணுமா என்ன? ஸோ சாரி, இட்ஸ் ஓகே. நான் வந்துட்டு மேனுவலாகவே வந்துட்டு ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல டெம்ப்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்னாச்சு அப்படின்னா அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்துட்டு இங்கே வந்துட்டு டெம்ப்னு கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு இந்த வைல் லூப்பில் வந்துட்டு அதை எடுக்க சாரி 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 இங்கே வந்துட்டு டெம்ப் தான் வந்துட்டு செக் பண்ணும். ஏன் அப்படின்னா டெம்ப்ன்ற வேலையில் தான் வந்துட்டு நம்மளோட நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு டெம்ப்ன்றதில் சிம்பிளாக சொல்கிறேன், டெம்ப்ன்ற வேரியபிளில் நம்மளோட நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு ரன் பண்ணுற மறுபடியும். ஸோ நம்மளோட 4 அவுட்புட்டையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, சம் ஆஃப் டிஜிட் 7. ஸோ இதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்ஸ். அண்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.